எசேக்கியேல் 28 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், அரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. சில மொழிபெயர்ப்புகளிலே இந்த வாக்கியம் இல்லை. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஒரு இசைக்கருவியை, ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு இசைக்கருவியை அந்த குழந்தை வாசிக்கும்ன்ற ஒரு யூகத்தோடு அது பிறக்கும் போதே அது ஆயத்தமாக வாங்கி வைத்தாலும் கூட அந்த குழந்தை ஒரு 5 வயது ஆனால்தான், குறைஞ்சபட்சம் 5 வயது ஆனால்தான் அந்த இசைக்கருவியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 வயசு ஆகணும். ஆனால் தான் ஓரளவுக்கு அந்த இசைக்கருவியை அது வாசிக்கும். ஆனால் இவன் அப்படி இல்லை. லூசிஃபரை கர்த்தர் தேவதூதனாய் சிருஷ்டித்தார். அன்றைக்கே அவன் இசைக்கருவியை வாசித்தான். கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலை. அன்றைக்கே சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலேயே அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மனிதன் அப்படி இல்லை. ஆண்டவர் மனிதனை விழுந்து போயிடக்கூடாதுன்றதுனால தேவதூதனுக்கு அப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இசை அறிவை கொடுத்து அவன் விழுந்து போயிட்டான். நான் ஒரு இசை மேதை, ஒரு மேதன் அவரை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவருடைய பேட்டியை கொஞ்சம் சில ஒரு பகுதியை நான் பார்க்க நேர்ந்தது. அவர் சொல்றாரு, தன்னை ஒரு கடவுள் போல சொல்றாரு. நான் பாடலை, கடவுள் தான் பாடினாரு என் மூலம். எனக்கு வர்றதெல்லாம் கடவுள்கிட்ட தான் வருது. அந்த இசை வடிவம், நான் புதியதாக இசையை கோர்க்கிறேனே, அந்த கோர்வையெல்லாம் கடவுள்கிட்ட தான் வருது, அது என்கிட்ட இல்லை. தன்னை ஒரு கடவுள் போல சில நேரங்களிலே சொல்கிறார், சில நேரங்களில் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை, ஒரு கர்வம், என்னால் தான் எல்லாம் மேலே வந்தாங்க, என்னால் தான் மற்றவங்க முன்னேறினாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை, ஒரு கர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருத்தன் இசைக்குள்ள அளவுக்கு அதிகமாக போயிட்டானா அவன் ஆண்டவர் விட்டே போயிடுறான். சினிமாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பாதி பேர் கிறிஸ்தவம் தான். அவன் எப்படி இசையை கற்றுக்கிட்டான்னு போய் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, சபையில் போய் தான் இசையை கற்றுருக்கிறான், சபையில் தான் அவன் இசை வாசித்துருக்கிறான். சினிமாவுக்கு போயிட்டான் கடைசியில். சிலர் அங்கே போயும் கர்த்தரை விடாமல் இருக்கிறவனும் இருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கே போய் கர்த்தரை விட்டுட்டு இசையை பிடிச்சிக்கிட்டவனும் இருக்கிறான். பாதி இசை அமைப்பாளர்கள் கிறிஸ்தவங்க தான். நான் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி என்னுடைய சக ஊழியர் உடைய ஒரு ஆவிக்குரிய மகன் தான் அந்த சகோதரன். பல தடவை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன், தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சகா தான் அவரை, அந்த தம்பியை சுவிசேஷகராக ஆர்டைன் பண்ணாரு. இப்போ சினிமாவுக்கு அவர் இசை அமைச்சிட்டு இருக்கார். கர்த்தருக்குள்ள இருக்கிறாரா எனக்கு தெரியல. சாலமோன் சொல்றான் பிரசங்கி 2 பிரசங்கி 2:8-10 அவன் சொல்றான், நான் இசைக்கருவிகளை சம்பாதிச்சேன், இசை கலைஞர்களை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றான். சாலமோன் இசை வாசித்தானா இல்லையா தெரியல. அவங்க அப்பா பெரிய இசை கலைஞன் தாவீது. பிரசங்கி 2:8, வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். 10 அதனுடைய 3வது வாக்கியம், நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. 11 என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சாலமோன் சொல்றான், நான் நிறைய இசைக்கருவிகளை வாங்கினேன், இசை கலைஞர்களை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன், எனக்கு வாசிக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு தற்காலிகமாக சந்தோஷமா இருந்துச்சு, ஆனால் முடிவில் அது சஞ்சலமாய் மாறிவிட்டது என்று சொல்கிறான். இசை ஒரு தற்காலிக ஆறுதல், கர்த்தரை ஆராதிப்பது வேறு. அந்த இசை கர்த்தரை ஆராதிக்கிற இசையா இருந்தால் அது ஆசீர்வாதம். ஆனா அது ஒரு விடுதலையை கூட கொடுத்திருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிற இசை, தாவீது இசைத்த போது சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடியது, பவுல் பாடின போது சிறைச்சாலை அதிர்ந்து திறந்தது. கர்த்தரை ஆராதிக்கிற இசையாக இருந்தால் அந்த இசை அற்புதமானது, ஆசீர்வாதமானது. இசையையே கடவுளாக்கி
இல்லை இசையை தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று இசையை ஒருவன் பிடித்துக் கொள்வான் என்றால் அவனுடைய முடிவு சஞ்சலமாக இருக்கும். ஆகவே இசையை கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று மாத்திரமே பயன்படுத்துவோம். அதுவே நமக்கு ஆசீர்வாதம். ஆமென்.